உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. லட்சம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பேராலயத்தில் இருந்து அன்னையின் சொரூபம் தாங்கிய கொடியினை இன்று மாலை 5:45 மணிக்கு பக்தர்கள் எடுத்து வந்து கடைவீதி மற்றும் கடற்கரை சாலை ஆரிய நாட்டு திருவழியாக பேராலயத்தின் முகப்பிற்கு கொண்டு வந்தனர். தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயர் ராஜ் கொடியினை புனிதம் செய்து சிறப்பு பிரார்த்தனை செய்து கொடியேற்றப்பட்ட போது பேராலயத்தில் அலங்கார மின்விளக்கு ஏற்றப்பட்டு ஜொலித்தது. பின்னர் வர்ணஜால வான வேடிக்கைகள் நிகழ்த்தினார். நாளை முதல் தினம்தோறும் சிறிய தேர்ப்பவனையும் இதன் தொடர்ச்சியாக விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வரும் 7ஆம் தேதி பெரிய தேர்ப்பவனையும் நடைபெறுகிறது. இவ்விழாவை காண இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் லட்சம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கொடிப்பவனி போது அன்னை மரியே வாழ்க என கோஷங்களை எழுப்பினர். அன்னையுடைய திருக்கொடியானது ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்படுகிறது. இப்பொழுது ஊர்வல வழியில் இருக்கின்ற அந்த கொடி மரத்திலே அந்த கொடியானது கட்டப்படவிருக்கிறது. விருப்பமான ஜபம் ஜெபமாலை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த கொடியேற்ற திருவிழாவிலே மகிழ்ச்சியின் மறைவு ஜெபமாலை ஜெபிக்க போகலாம். ஜெபமாலை வைத்திருக்கிற எல்லாரும் கையில் ஜெபமாலை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பத்தையும் நீங்கள் பக்தியோடு அதற்கான வகையிலே ஜெபமாலை ஜெபிப்போம். தந்தை மகன் திரு ஆவியாரின் பெயராலே ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் நம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளையே ஆரோக்கிய அன்னையின் திருநாளாக, நமது வேளாங்கண்ணி திருத்தல பேராலய திருநாளாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆகவே தொடக்கத்திலேயே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவின் பிறப்பு திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்னையின் திருத்தலத்திற்கு பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். கடவுளது அருளும் ஆசியும் புனித அன்னை மரியாவின் பரிந்துரைகளால் வேண்டுதலால் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டுமென உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மக்கள் எல்லாரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாரா. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆண்டு மீண்டும் ஒரு முறை திருத்தல பேராலயத்தில், ஆரோக்கிய அன்னையின் திருத்தல பேராலயத்தில் இந்த பெருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாட இருக்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கால்நடையாகவோ பேருந்துகளிலோ வரக்கூடிய ஏராளமான பக்தர்களுக்கு, லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் பேராலய நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல பேரூராட்சி நிர்வாகத்தால், நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தால், தமிழ்நாடு அரசால் செய்யப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் போக்குவரத்து வசதியோ, தங்குமிட வசதியோ, குடிநீர் வசதியோ, அடிப்படை சுகாதார வசதிகளோ எல்லாமே திறம்பட செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் பங்கெடுத்திருக்கிற எல்லோருக்கும் கடவுளது அருளும் ஆசியும் நிரம்ப உண்டு. உங்கள் அனைவரையும் இந்த அன்னையின் திருநாளுக்கு பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கே தெரியும், ஏராளமான மக்கள் வருகிறார்கள். பல நாடுகளிலிருந்து, இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகிறார்கள். பல சமயங்களை சார்ந்தவர்கள் கூட வருகிறார். ஆக சமய வேறுபாடு இன்றி, சமூக வேறுபாடு இன்றி, எந்த பாகுபாடுமின்றி எல்லா மக்களும் மிகுந்த விருப்பத்தோடு ஆசையோடு வந்து போகக்கூடிய திருத்தலமாக இருக்கிறது அன்னை மரியா. எல்லோரையும் அரவணைக்கும் தாயாக இருக்கிறார். அந்த கடவுளது அந்த தாய் உள்ளத்தை, அந்த தாயின் பரிவை அன்னை மரியாவில் காண்பதாலேயே எல்லாரும் அந்த அன்னை மரியாவின் திருத்தலத்திற்கு விருப்பத்தோடு தேடி வருகிறார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட அருள்வரங்களுக்காக நன்றி சொல்ல வருகிறார். அதே போல தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவதற்காக வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வருவதை தங்கள் வாழ்வின் ஒரு பெரும் கடமையாக கருதி வரக்கூடியவர்கள். குறிப்பாக இந்த நாளில் நான் சொல்ல விரும்புவது பாத யாத்திரையாகவே தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பல நூறு கிலோமீட்டர் கால்நடையாகவே நடந்து பல நூறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வர வேண்டும், அந்த அன்னையை தரிசிக்க வேண்டும், அந்த அன்னை வழியாக கடவுளது அருள்வரங்கள் தங்களுக்கு வேண்டும் என்று மன்றாடுவதற்காக வரக்கூடிய சகோதர சகோதரிகளை எல்லாம் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுப்பார். உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வார். ஆரோக்கிய தாயின் அன்பும் பாசமும் அவரது அரவணைப்பும் உங்கள் அனைவருக்கும் என்னாலும் கிடைக்க வேண்டுமென அந்த தாயிடம் நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். குடியிருக்கும் வைபவத்தையும் மாதவர் மையம் இன்று 29ஆம் தேதி மாலை கொடியேற்றத்தோடு இந்த திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். திருவிழாவில் மிக முக்கியமான பகுதியாக இருப்பது இந்த கொடியேற்றம். இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாடக்கூடிய அந்த அனைத்து நாட்கள் 9 நாட்களோ 10 நாட்களோ கொண்டாடுகிறோம் என்றால் அந்த கொண்டாட்டத்தின் தொடக்கமாக இருக்கிறது. அந்த கொடியேற்ற ஜெபத்திலேயே திரு அவை அப்படித்தான் மன்றாடுகிறது. இந்த கொடி மேலே உயர்வது போல ஆண்டவரே, என் மக்களது வாழ்வும் என்னாலும் வளர வேண்டும், உயர வேண்டும், என்னாலும் உம்மை நோக்கியதாக எமது மக்களது வாழ்வு இருக்க வேண்டும் என சொல்லிக்கிறோம். அதே போல இந்த நாட்களில் அந்த திருக்கொடியை காணக்கூடிய எல்லாரும் அந்த கடவுளது அருளால் ஆசையால் நிரப்பப்பட வேண்டும் என்றே திரு அவை மன்றாடுகிறோம். ஆக திருவிழாவின் தொடக்கமாக இந்த கொடியேற்ற நிகழ்வு இருக்கிறது. வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நானும் பார்த்திருக்கிறேன். இந்த கொடியேற்ற நிகழ்வே ஒரு பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுவதை, பல பேர் இந்த கொடியேற்றத்துக்கு வருவதே
போதும் என்று உணர்ந்து அந்த அன்னையின் திருக்கொடி ஏற்றப்படுகிற போது மிகுந்த பக்தி பாரவசத்தோடு அந்த கடவுளை மன்றாடி அந்த கடவுளை போற்றி புகழக்கூடிய அந்த காட்சியை நான் பல தருணங்களில் பார்த்திருக்கிறேன். அதுபோல அதே போல இந்த நாட்களில் திருநாட்கள் எல்லாமே நவநாட்கள் என்று 9 நாட்கள் திருவிழா நவநாட்கள் என்று கொண்டாடுகிறோம். 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மாலை சிறப்பு திருப்பலியும் அன்னையின் திரு தேர்பவனியும் நடைபெறுகிறது. 8ஆம் தேதி காலை திருப்பலியோடு இந்த திருவிழா நிறைவடைகிறது. நான் சொன்னது போல செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் திரு அவை கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளை கொண்டாடுகிறது. இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற திரு அவை அவரது தாயான அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளையும் அந்த நாளில் கொண்டாடுகிறது. அந்த பிறப்பு திருநாளைத்தான் திரு அவை ஆரோக்கிய அன்னையின் திருநாளாக கொண்டாடுகிறது. எல்லா மக்களுக்கும் நலமும் சுகமும் தரும் ஆரோக்கிய தாயாக அவரை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த நாளாக அமைந்திருக்கிறது. நமது வேளாங்கண்ணி திருத்தலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்களையே தங்களது ஆண்டு பெருவிழாவாக கொண்டாடுவதும் மரபாக வந்திருக்கிறது. அந்த வகையில் தான் அதை கொண்டாடும்.